ஜெர்மனியிலிருந்து என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் குறளும் பொருளும் அதிகாரம் 76 பொருள் செயல் வகை என்னும் தலைப்பில் கிடைக்கின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். குறளும் பொருளும் அதிகாரம் 76 பொருள் செயல் வகை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது எண்ணுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் நம் வாழ்க்கையோடு பயணித்து கொண்டிருக்கின்ற நூல். அதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நலமும் வளமும் நன்கு அமையும். பொருட்பால் அதிகாரம் 76 பொருள் செயல் வகை. தன் கைப்பொருள் ஒன்று தன்னிடம் இருக்க அதை கொண்டு ஒருவன் செயல் செய்தால் மலையின் மேல் ஏறி யானை போரை காண்பது போன்றது என்பதாகும். பொருள் செயல் வகை அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 76 பொருள் செயல் வகை. 751வது திருக்குறள். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். உயர்வற்றவரையும் உயர் உடையவராய் செய்வதே செல்வம் எனப்படும். 752 இல்லாரை எல்லாரும் எல்லுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. செல்வம் அற்றவரை உலகம் இகழும், செல்வந்தர்களை புகழ்ந்து பேசும். 753 பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் எண்ணிய தேய்த்து சென்று. செல்வமெனும் அணையா விளக்கு எவ்விடத்தும் சென்று வறுமை எனும் இருளை அகற்றும். 754 அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீது இன்றி வந்த பொருள். குற்றமற்ற வழியில் திறமையுடன் பெற்ற செல்வம் அறமும் இன்பமும் தரும். 755 அருளோடும் அன்போடும் வாரா பொருள் ஆக்கம் புல்லார் புரள விடல். அன்பும் அருளுமின்றி தவறான வழியில் வந்த செல்வத்தை அனுபவியாமல் அழியவிட வேண்டும். 756 உருபொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள். நாட்டின் வரியும் வணிகமும் பகைவரின் திறமையின்மையும் அரசனின் வருவாய் எனப்படும். 757 அருள் என்னும் அன்பு ஈன் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. அன்புத்தாய் ஈன்ற அருள் என்னும் குழந்தை செல்வம் எனும் பணிப்பெண்ணால் வளர்க்கப்படும். 758 குன்று ஏறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாக செய்வான் வினை. தன் கைப்பொருள் உண்டான பின் காரியம் செய்வோம் என்பது யானை மேல் ஏறி போரை காண விளைவது போன்றதாகும். 759 செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் அதனின் கூறியது இல். எதிரியின் கர்வத்தை அழிக்கும் கருவி செல்வம் போன்று வேறில்லை, எனவே அச்செல்வத்தை ஈட்டுக. 760வது திருக்குறள். ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. ஒப்பற்ற நற்பொருளை திரளாக பெற்றவர்க்கு அறமும் இன்பமும் ஒருங்கே கிடைக்கும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.